அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? இந்த 7 நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது? பல வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை முழுமையாக விலக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? சூரியனின் உச்சம், புதனின் நீச்ச நிவர்த்தி, சுக்கிரனின் ஆட்சி பலம் என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான பல நல்ல சுப செய்திகளை இந்த தருணத்தில் சேர்ப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மனக்குழப்பமும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நீங்கி தெளிவு பிறக்கும் தருணமாக அமைய போகிறது. அதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது சூரியன். நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமான சூரியன் உச்சபலம் பெற்று சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. சுகஸ்தானத்தில் இருப்பதை விட அங்கு அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் ஏராளமான நன்மைகள் விரைவாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு முடிவுகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய வகையில் அமோகமான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வலம் வந்த சுக்கிரன் 20ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இனிமையான பல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது தன்னம்பிக்கை துளிர்விடும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாறுதல் உண்டு. சுய தொழில் துவங்கும் ஆர்வம் வெற்றிகரமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக 10 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் மாற்றி கொடுக்கிறார். பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும். சுபகாரியங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. படிப்படியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக 3இல் நீச்சம் பெற்றிருந்த நிலையில் நீச்ச நிவர்த்தி பெற்று தற்போது மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்குகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட 3இல் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக 4ஆம் இடத்தில் பலம் பெறுவது சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அங்கு சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். பொதுவாகவே சுகஸ்தானத்திற்குள் புதன் வரம் வரக்கூடிய வேளையில் சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறுக்கீடுகள் அனைத்தும் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருந்தால் மற்ற பணிகள் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் இந்த வேளையில் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குரு பகவான் எதிர்பார்ப்பதை விட 5இல் வளம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும். 6ஆம் இடத்தின் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7இல் மிக விரைவில் உச்சமும் பெறப்போகிறார். எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் நினைத்த பல காரியங்களை செம்மையாக மாற்றி கொடுப்பதோடு எதிரி
எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு உருவாக்குகிறார். கடன் தொல்லை, ஆரோக்கிய தொல்லை போன்றவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் கடிவாளம் இடக்கூடிய அமைப்பை குரு பகவான் உருவாக்குவதால் பல சிக்கல்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவானின் பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சிறப்பான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனி வெற்றிக்கே உரித்தான 3 வலம் வருகிறார். 2 மற்றும் ஜென்ம ராசியின் அதிபதியான சனி பகவான் 3 இருப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக கைகூடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்க போகிறது. வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இது மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்திலும் தொல்லையின்றி சிறப்பான வெற்றி வாய்ப்பை ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கு வலம் வருகிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் வலம் வருவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தெறிகிறது. 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் பொதுவாகவே சகாயஸ்தானத்தில் வலம் வருவது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர்கள் வழியில் இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். லாபம் பல மடங்கு உயரும். தனித்து தொழில் செய்தாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவிலான லாபம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சனி மற்றும் செவ்வாய் தனித்தனியாக 3ஆம் இடத்தை அலங்கரிப்பது சிறப்பான அமைப்பு. ஆனால் இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு. பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவது சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் குருவின் ஆட்சி வீட்டில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் இணைந்திருப்பதால் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்து சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அஷ்டமத்தில் இருந்து பின்னோக்கி நகரும் கேதுவாலும் தனத்திலிருந்து நகரும் ராகுவாலும் சிறப்பான மாற்றம் உண்டு. தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக குழப்பம் இந்த தருணத்தில் விலகும். உத்தியோகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு உங்களது திறமை பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் தேடி வரும். எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கும். மகிழ்ச்சியாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் வலம் வந்தாலும் உச்சபலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனுடன் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்குகிறார். அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வருகிறாருங்க. எனவே வளர்ச்சி நிறைந்த பாதைகள் உண்டு. சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை தினத்தை உருவாக்கக்கூடிய வேளையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அமாவாசை விரத வழிபாட்டை மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ளுங்கள். பல சிக்கல்கள் விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.